வணக்கம் நண்பர்களே. 5 கொள்கை தலைவர்கள் சார் நீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நம்மளும் மாறணும். நான் முழுசா மாறல. சட்டை மட்டும் தான் வெள்ளை கலரு, பேண்ட் வந்து ப்ளூ கலர் தான். ஸோ அப்ப இதுல என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆங்கிள்ல, டிஎன்பிஎஸ்சி அஸ்பெக்ட்ல இந்த கொள்கை தலைவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன கேள்வி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்சி அப்படின்னம்னா அந்த கட்சிக்கு கொள்கை ரொம்ப முக்கியம். அரசியல் கட்சி அப்படின்னம்னா கொள்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இந்த வகையில பார்க்கும்பொழுது திராவிட கட்சிகள் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்றாங்க. இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது பாஸ்டா போயிருச்சு. அப்ப கொள்கை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு முதல்ல சென்னை பிராமண அலுவலர் சங்கம் 1909ல ஆரம்பிக்கப்பட்டது. 1912ல வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் ஐக்கிய கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தினுடைய செயலாளராக இருந்தவர் நடேச முதலியார். இந்த நடேச முதலியார் தான் இரு துருவங்களாக செயல்பட்ட டி.எம். நாயரையும் பி.டி. தியாகராய செட்டியரையும் ஒன்று சேர்த்து 1916ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்க காரணமாக இருந்தவர். இப்படி ஆரம்பிச்சு 1919ல டி.எம். நாயரை வந்து லண்டன் அனுப்புறாங்க. ஏன்னா மாண்டேகு கிட்ட வந்து பார்த்தம்போது இவங்க வந்து மாண்டேகு கிட்ட இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாங்க. மாண்டேகு முடியாது அப்படிங்கிறாரு. நம்மள யாராவது ஒருத்தர் லண்டன் போகும்போது 1918 வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு வார் டைம். ஸோ அப்போ நாயருக்கு வந்து பார்த்தோம்னா எடின்பர்க்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. டி.எம். நாயரால் மட்டும்தான் போக முடியும். ஸோ டி.எம். நாயர் லண்டன் போய் இடஒதுக்கீட்டுக்காக அங்கே வந்து பார்த்தோம்னா போராடுறாரு. சவுத் போற கமிட்டியெல்லாம் வந்து போடுறாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி ஒரு கூட்டுக்குழு அமைக்கும் பொழுது அதுக்கு போறதுக்கு முன்னாடி நாயர் செத்து போயிடுவார். ஸோ அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்த டி.எம். நாயர் லண்டன்ல உயிர் விட்டார் ஒருத்தர். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி.டி. தியாகராய செட்டியார் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கக்கூடியவர். தன்னுடைய சொத்துக்களை வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து செலவு பண்றாரு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1916ல இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 1920ல முதல்ல நீதி கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பி.டி. தியாகராய செட்டி கூப்பிடுறாங்க. அவரு நான் வரல, கடலூர் சுப்பராயனை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சுப்பராயன் ரெட்டி வந்து வர்றாரு. இப்போ இதுல இந்த 3 பேர்த்துல மீதி இருக்கக்கூடிய நடேச முதலியார் அவர் தான் முக்கியமான ஒருத்தர். 1912லேயே திருவல்லிக்கேணியில வந்து பார்த்தோம்னா திராவிடர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு விடுதி நடத்தினவர். அதை வந்து மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் பெயர் மாற்றம் பண்றதுல முக்கியமான காரணமா இருக்காரு. அப்ப இவ்வளவு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய நடேச முதலியார், இந்த கட்சியினுடைய கொள்கைகளை உருவாக்கக்கூடிய நடேச முதலியார் 1920ல தேர்தலில் தோத்து போறார். ஸோ அப்ப அவர் வந்து பார்த்தோம்னா பிக்சர்லேயே இல்லை. 3 பேர் உருவாக்குறாங்க, கொள்கைகளை உருவாக்குறாங்க. அந்த கொள்கைகளை உருவாக்குறவங்கள ஒருத்தர் முன்னாடியே செத்து போயிடுறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா ஆட்சிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். இந்த கட்சியை உருவாக்கின நடேச முதலியார் தான் 1923ல ஆன்டி மினிஸ்டீரியல் குரூப் அப்படின்னு சொல்லி பனகல் அரசர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக பனகலுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அதை கொண்டு வரவர் சி.ஆர். ரெட்டி. இவர் கூட நடேச முதலியார் கூட இருக்கவர். அப்ப கொள்கை அப்படின்னு ஒன்ன உருவாக்கினவரே அந்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசு சரியா செயல்படல. பனகல் வந்து பார்த்தோம்னா தனக்கு விருப்பப்பட்டவங்களுக்குலாம் வேலை போட்டு தர்றாரு, நெப்போட்டிசம் அப்படின்னு காரணத்தை சொல்லி சி.ஆர். ரெட்டிக்கு வந்து பார்த்தோம்னா சி.ஆர். ரெட்டி மூலமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அப்ப என்னதான் ஒரு கட்சிக்கு கொள்கை இருந்தாலும் அந்த கட்சிக்கு அந்த கொள்கை செயல்படுத்தப்படக்கூடிய விதம் தப்பா போச்சு அப்படின்னம்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் தான் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத நம்மளால 100 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்க முடியுது. எது திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன்கள் வந்து உருவாக்கக்கூடியதுலேயே செயல்படுறதில்ல. இதுல கொள்கை முக்கியம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்படிப்பட்ட கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு ஜமீன்தாருக்கு அப்புறமா இன்னொரு ஜமீன்தார், பனகலுக்கு அப்புறமா பொப்பிலி கைக்கு போகும்போது அது ஜமீன்தார் கட்சி, அதிகார வேட்கை கட்சி அப்படின்னு முத்திர குத்தப்படுது. அப்புறமா பெரியார் எடுத்து பெரியாரை வந்து உள்ள போடுறாங்க. பெரியார் 1925ல சுயமரியாதைக்கு ஆரம்பிச்சார். இவங்க கூட போய் சேரல, நீதி கட்சி கூட சேரல. 1937ல இந்தி எதிர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது அப்போ அவர் வந்து பார்த்தோம்னா ஜெயிலுக்கு போறார். 1938ல ஜெயிலில் இருக்கிறார். சிறையிலிருந்து நீதி கட்சியினுடைய தலைவராக ஸ்ட்ரெயிட்டா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பெரியார். உறுப்பினராக கிடையாது, எடுத்த உடனே தலைவர். ஏன் அதுக்கு முன்னாடி பெரியார் சேரல? ஏன்னா 1935ல இருந்து அண்ணாதுரை வந்து பார்த்தோம்னா நீதி கட்சியில் இருக்கிறார். அது 34ன்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, 35ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரு காலேஜ் முடிச்ச உடனே நீதி கட்சியில் அண்ணாதுரை இருக்கிறார். அண்ணாதுரை 36 பெத்துநாயக்கன்பேட்டை தேர்தலில் தோத்து போறாரு. 1937ல அவர் வந்து பார்த்தோம்னா ஈரோடுக்கு போறாரு. துறையூர் சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்க பெரியார் வந்து அவர் கொடுக்குறாரு. அப்ப ஒரு குருவுக்கு ஒரு நல்ல சிஷியனாக அண்ணாதுரை போய் சேர்றாரு.
சில குருநாதர்கள் சிஷ்யர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். நம்முடைய சுவாமி விவேகானந்தருக்கு குருவா இருந்ததுனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் பெரியார் அப்படிங்கிறவரு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப பிரபலமாகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணாதுரை. இப்போ அண்ணா போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாதுரை இதுக்கு நீங்க ஏத்துக்கங்க, தலைமை பொறுப்பு வாங்க, 2 பேர் ஒன்னா ஜெயில இருக்கும்போது சொல்றாங்க. அப்போ ஏத்துக்கிறாங்க. அதனுடைய பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்படுகிறது. 1944 திராவிடர் கழகம் மாற்றப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே இருந்த நீதி கட்சி அது ஆல்ரெடி ஃபெயில்டு, தோற்கடிக்கப்பட்டு விட்டது 1937. அப்ப அதனுடைய தவறுகளை திருத்தி அமைக்கணும்னா பேரையும் மாற்றணும். திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறமா பெரியார் அரசியலே வேண்டான்னு சொல்லும் பொழுது 1949 அதை பிரிச்சு தான் அண்ணாதுரை பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார். அதனுடைய கொள்கைகள் பெரியார் சொன்ன கொள்கைகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. டிஎம்கேக்குன்னு ஒரு கொள்கைகள் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணா பார்த்தோம்னா 67 முதலமைச்சர் ஆகிறார். 69 அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுது அவருக்கு எம்ஜிஆருக்கு பிரச்சனை வருது. 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறார். அதான் அதிமுக. இந்த அதிமுகவுக்கு கொள்கை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது எம்ஜிஆர் கொள்கைன்னு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா அண்ணாயிசம், அண்ணாவினுடைய கொள்கைகள் என்னவோ அதுதான் இந்த கட்சியினுடைய கொள்கை. அண்ணாயிசம் அப்படின்னாரு, கம்யூனிசம் மாதிரி, ஒரு கேபிட்டலிசம் மாதிரி, இது ஒரு ஐடியாலஜி அண்ணாயிசம் அப்படின்னாரு. அப்ப எம்ஜிஆர் பார்த்தோம்னா 1977 தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆறாரு. 87 இறக்க வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர். தொடர்ந்து 10 வருஷம் 3 முறை ஜெயிச்சாரு. கொள்கை அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லல, மக்களுக்கு பிடிச்சதா அவ்வளவுதான் முதலமைச்சர். அண்ணாயிசம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன கொள்கை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி எதை செயல்படுத்துறோம் அப்படிங்கிறத மக்கள் பாக்குறாங்கன்னு புரியுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது நேற்று வரைக்கும் நம்ம கொள்கையை பார்க்கல, இன்னைக்கு நம்ம கொள்கையை பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதுல பார்த்தோம்னா 5 பேர் கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 5 பேர்ல பெரியார் இருக்காரு. ஏன் பெரியார் இருக்காரு? பெரியார் சொன்ன விஷயம் கரெக்ட், கொள்கை கரெக்ட். ஆனா செயல்படுத்தக்கூடிய விதத்துல மாற்றம் வருது அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது அதை நம்ம நடேச முதலியார் காலத்திலேயே பார்க்க முடியுது. எது? நீதி கட்சியை உருவாக்க நடேச முதலியார் அதே நீதி கட்சி சார்பாக ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அவரை எதிர்க்கும் பொழுது அப்ப பார்த்தோம்னா நான் பின்னாடி போயிடுறேன், பெரியார் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 5 கொள்கை தலைவர்கள்ல 2 பேர் பெண்கள். ஒருத்தர் வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார். இன்னொருத்தர் கடலூர் அஞ்சலை அம்மாள். 3 பேர்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. இவங்களை பார்த்தோம்னா ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம பார்த்துருவோம். இவங்க 3 பேர்த்துல யார் முதல்ல வர்றாங்கன்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய கொள்கை என்ன இந்த இதுலயே போட்டிருக்காங்க. மண்மீட்பு, வீரம், மகளிர் மன வலிமை, போர்த்திரம். அது கீழே பூ வச்சு மறைச்சிட்டாங்க, தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ வேலு நாச்சியாருடைய கொள்கை என்னவா இருக்கும்? வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தோம்னா ராமநாதபுரத்துல செல்லமுத்து சேதுபதியுடைய மகள், மன்னருடைய மகளாக பிறந்து சிவகங்கை மன்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சிவகங்கையினுடைய ராணியாக இருந்தவங்க. அப்ப ராமநாதபுரத்துல இருந்து சிவகங்கைக்கு வாக்கப்பட்டு போறாங்க. சின்ன வயசுலயே அவங்க அப்பா பார்த்தோம்னா பையன் இல்லைங்கிற ஏக்கத்துல பொண்ணுக்கு சிலம்பம், களரி, வாள் சண்டை எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1772 வெள்ளையர்களால் காளையார் கோயில் சண்டையில தன்னுடைய கணவரான முத்துவடுக பெரியவுடைய தேவர் கொல்லப்படுகிறார். ஸோ கணவன் இறந்த உடனே அந்த காலத்துல எப்ப 1772 இவங்க பிறந்தது பார்த்தோம்னா 1730, அது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ 1772 பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியாவிலேயே பிரிட்டிஷை எதிர்த்து ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா புலித்தேவர் தான் முதல் எதிர்த்தவர். அதை தாண்டி ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அப்படின்னா நம்முடைய வேலு நாச்சியார். ஸோ 1772 கணவன் கொல்லப்பட்ட பின்பு ஐயோ ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இனிமே வாழ்க்கை என்ன போகுது அப்படின்னு அழுது புலம்பி அப்படியே உட்காராம 8 ஆண்டுகள் தன்னை தயார்படுத்தினாங்க. 1772 இருந்து 80 வரைக்கும் திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அடைக்கலம் கொடுக்குறாரு. விருப்பாச்சுட்டு இருக்காங்க, கணவன் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இல்லாம பழி தீர்க்கணும், என்னுடைய கணவனை கொண்டவன வெள்ளைக்காரங்க பழி வாங்கணும், சிவகங்கை திரும்ப மீட்பே அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு ஸோ 1780 2வது மைசூர் போரின் போது நம்முடைய மைசூர்ல இருக்கக்கூடிய ஐதர் அலிய உதவியை கேட்கறாங்க. உறுதியிலேயே கடிதம் எழுதுறாங்க. ஐதர் அலி இம்ப்ரெஸ் ஆகி போய் 5000 குதிரைப்படை 5000 காலாள்படை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம திண்டுக்கல் ஆயுத கிடங்கு இன்சார்ஜ் இருக்கக்கூடிய சையத்தை சொல்லி சையது எவ்வளவு கேட்டாலும் வெப்பன் சப்ளை பண்ண அப்படின்னு சையதிட்டு சொல்றாரு. ஸோ 1780
படை தளபதியாக பெரிய மருதுவும், ஆலோசகராக சின்ன மருதும் இருக்காங்க, அமைச்சராக தாண்டவராயன் இருக்காரு. இப்படி இது மட்டும் இல்லாம முதல்ல ஒரு பெண் படை, அதுவும் வந்து பார்த்தோம்னா தற்கொலை படை, முதல்ல தற்கொலை படை குயிலி அப்படிங்கிறவங்க, அந்த பெண்பார் படைக்கு வந்து பார்த்தோம்னா உடையாள் படை பிரிவு. இவங்களை பத்தி துப்பு சொல்ல மறுத்ததுனால குயிலி வந்து உடையாள் வந்து கொண்டுருவாங்க. உடையாள் பேர்ல ஒரு படை, தலைவர் வந்து பார்த்தோம்னா குயிலி. இப்படிப்பட்ட படையெல்லாம் வச்சுட்டு சிவகங்கையை போரிட்டு மீட்டார்கள் வேலு நாச்சியார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரமங்கை. இவங்களை வந்து பார்த்தோம்னா தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார். இந்த தென்னிந்தியா தென்னாடு அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லுவாங்க. சவுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய அஞ்சலை அம்மால மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்கிறார் வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு. வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து சவுத்தினுடைய ஒரு ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு அஞ்சலை அம்மாவுடைய பீரியட் வேணா ஜான்சி ராணிக்கு அப்புறமா இருக்கலாம். வேலு நாச்சியார் வந்து பார்த்தோம்னா ஜான்சி ராணிக்கெல்லாம் முன்னாடி. ஜான்சி ராணி 1857 புரட்சி தான். நம்முடைய வேலு நாச்சியார் பார்த்தோம்னா 1780. அப்ப ஜான்சி ராணியை சொல்லணும், வட இந்தியாவின் வேலு நாச்சியாரே அப்படி சொல்லி ஜான்சி ராணியை தான் வந்து சொல்லணும். பட் என்ன பண்றது, வரலாறு எழுதுறவங்க நம்ம எப்படி எழுதுறாங்களோ அப்படித்தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ வேலு நாச்சியார் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணக்கூடியவங்க, வீரமங்கை, மண் மீட்பு, தன்னுடைய மண்ணுக்காக போராடினவங்க. அப்புறம் பார்த்தோம்னா மகளிர் மன வலிமை, போர் தீரம், இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க. இவங்க ஒருத்தவங்களா, இவங்கள்ட்ட இருந்து இவ்வளவு எடுத்துக்கிறோமா. அடுத்ததா பார்த்தோம்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் 1890 பிறக்கக்கூடியவங்க. ஸோ 1890 அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய 90s கிட்ஸே எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அந்த காலத்துல, அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய 90s கிட்ஸா இருக்கும்பொழுது பெண் உரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா அஞ்சலை அம்மாவோட செயல்பாடை பார்த்து மகாகவி பாரதியாரே 1914 வந்து பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்க்கும்பொழுது 5வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, கடலூர்ல பிறந்தவங்க. ஸோ கடலூர் அஞ்சலை அம்மாள் முக்கியமா பார்த்தோம்னா விடுதலை போராட்டத்துல மகாத்மா காந்தியினுடைய தீவிரமான ஃபாலோவர். ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஈடுபடுறாங்க. இவங்களோ கணவரான முருகப்பா அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்துமே போராட்டத்துல இருந்து ஈடுபடுறாங்க. ரொம்ப முக்கியமான சிக்னிபிகன்ஸ் பார்த்தோம்னா 1927, இந்த 1927 நீல் நீல் சிலை அகற்றம். நீல் அப்படிங்கிறவன் அவன் வந்து பார்த்தோம்னா கொடூரமா கொல்லக்கூடியவன். 1857 புரட்சிய அலகாபாத்ல வந்து பார்த்தோம்னா வழியில குதிரையில போற வழியில எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கொன்னு மரத்துல தொங்க விட்டே போயிட்டே இருப்பான். இதுதான் எங்களை எதிர்த்து போறான்னா கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலை நம்மளுக்கு கொண்டாங்க. கொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நீலை வந்து தியாகி ஆக்கிட்டாங்க. வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் நீல் தியாகி தானே, அவனுடைய நாட்டையில் சண்டை போட்டவங்களை வந்து அவன் வந்து கொண்டிருக்கேன், அதனால நம்ம கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் 1857 சண்டை போட்டவங்களை நமக்கு தியாகிகள். வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் நீல் தியாகி. அப்ப அந்த தியாகி நீலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை, இந்த அண்ணா சாலையில LIC 14 மாடி கட்டடம் இருக்கும்ல, அது பக்கத்துல தான் ஒரு 200 மீட்டருக்குள்ளதான் இருக்கும் ஸ்பென்சர் பிளாசா. முன்னாடி எல்லாம் பழைய படத்துல எல்லாம் நம்ம அருணாச்சலம் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சென்னைன்னு காமிச்சாங்கன்னா உடனே ஸ்பென்சர் பிளாசா காமிப்பாங்க. அந்த ஸ்பென்சர்ல நீலோட சிலை வந்து இருந்திருக்கு. இந்த நீல் சிலையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் மதுரை பத்மாசினி அம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள் 2 பேரும் முக்கியமானவங்க. அப்புறம் சோமயாஜுலு நாயுடு அவரு முக்கியமானவர் போராடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து போராடுறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து போராடுறது மட்டும் இல்லாம 9 வயசு பொண்ணு அம்மா கண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா சிலையை தொட்டு சிலை உடஞ்சு போயிருது. 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்மா கண்ணுக்கு 4.5 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி, நம்ம மாஸ்டர் படத்துல காமிக்கிறாரு இல்லையா, சின்ன பசங்க ஸ்கூல் அந்த மாதிரி சொல்லிட்டு, அந்த மாதிரி 4.5 வருஷம் வந்து பார்த்தோம்னா அம்மா கண்ணு வந்து ஜெயில வச்சிடறாங்க. இந்த விஷயம் நவசக்தியில் எழுதப்பட்டு, நவசக்தி தேசபக்தர் 2மே திருவிக்காவோடதுன்னு பார்த்துருப்போம். நவசக்தியில் எழுதப்பட்டு மகாத்மா காந்திக்கு தெரியுது. அவர் வந்து அம்மா கண்ணை பார்க்குறாரு. அம்மா கண்ணு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 1930 மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்றாரு. சபர்மதி ஆசில இருந்து தண்டி போறாரு. அங்க அவர் வந்து உப்பு எடுக்கிறாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி, யோசிச்சு பாருங்க, ஏப்ரல் 5ஆம் தேதி தண்டி போயிட்டாரு. ஏன் ஏப்ரல் 6ஆம் தேதி எடுக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு தேதி இருக்குங்க, நல்ல தேதி வேணும்ல. அதே ஏப்ரல் 6 தானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆல் இந்தியா கர்த்தல ஒரு பிளான் பண்ணாரு. பிளான் பண்ணபடி நடக்கல ரவுலட் சத்தியாகிரகாக்கு. அப்ப அந்த ஏப்ரல் 6 ஒரு சம்பவம் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு எடுக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, சுதந்திரம் வாங்காம நான் திரும்ப சபர்மதி போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ வார்தான் புது ஆசிரமத்துக்கு போறாரு. அந்த ஆசிரமத்தில் அம்மா கண்ணு வளர்த்து ஒரு 4 வருஷம் வளர்க்குறாரு. அம்மா கண்ணுக்கு லீலாவதினு பேரெல்லாம் மாத்துறாரு. இந்த அம்மா கண்ணு ஜமல் கண்ணின்னு ஒருத்தரை வந்து விரும்புறாங்க. ஆனாலும் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 1947 ஆகஸ்ட் மாசம் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா கண்ணு வந்து பார்த்தோம்னா லீலாவதி கல்யாணம் பண்றாங்க. இப்படி அவங்களுடைய பரம்பரை வந்து போகுது. 1927 நீல் சிலை அகற்ற போராட்டத்துக்கு அப்புறம், இந்த நீல் சிலை 1937 தான் அகற்றப்பட்டது.
இதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்ப 1931 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று 6 மாதம் சிறை தண்டனை. அந்த 6 மாச தண்டனை அப்ப 6 மாசம் பிரெக்னன்சி. போன தடவை குரூப் 1 கொஸ்டின். 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க. டெலிவரிக்கு 2 வாரம் பரோல் வாங்கிட்டு வந்து குழந்தை பிறந்துருச்சு. 15 நாள் கை குழந்தையோட திரும்ப ஜெயிலுக்குள்ள போறாங்க. அந்த குழந்தைக்கு ஜெயில் வீரனே பேர் வைக்கிறாங்க. பிற்காலத்தில் ஜெகவீரன் என்று அழைக்கப்பட்டார் அந்த பையன். அதுக்கப்புறம் 1932 மது விலக்கு போராட்டம். மது ஒழிக்கணும், மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மது விலக்கு போராட்டம் பண்றாங்க அஞ்சலை அம்மாள். 33 அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, அதை ஒண்ணு பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே அம்மா கண்ணுக்கு கடலூர் அஞ்சலை அம்மாளுக்கு சிறை தண்டனை. 31 ஜெயிலு, 32 ஒரு ஜெயிலு, 33 ஜெயிலு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு 1940 தனிநபர் சத்தியாகிரகம் பண்ற போது அப்பவும் இவங்களை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனை வெளியேறிக்க போறான்னு இருக்குது, அப்பவும் ஜெயில போடுறாங்க. இதுக்கிடையில 1937 முதல்ல பிரிட்டிஷ் பார்த்தோம்னா மாகாண சுயாட்சி கொடுத்த பொழுது அந்த தேர்தலில் ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் ஆறாரு. அதுல இவங்க பார்த்தோம்னா எம்எல்ஏ 37 எம்எல்ஏ. 1946 டி பிரகாசம் முதலமைச்சர் ஆறாரு, அப்ப எம்எல்ஏ. 1952 ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் ஆறாரு, அப்போ ஒரு எம்எல்ஏ. அப்ப தொடர்ந்து 3 தடவை பார்த்தோம்னா எம்எல்ஏ இருக்காங்க கடலூர் அஞ்சலை அம்மாள். இது மட்டும் இல்லாம பண்ருட்டி பக்கம் பார்க்கும்போது மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனை எல்லாம் வரும்போது அந்த பிரச்சனைக்காக போராடி நல்ல குடிநீர் கிடைக்க செஞ்சவங்க. அதனாலதான் இங்க பார்த்தோம்னா அஞ்சாமை, தலைமை பண்பு, விடுதலை வேட்கை, மது விலக்கு, நீர் ஆதாரம்னு போட்டிருப்பாங்க. நீர் ஆதாரம் அப்படின்னம்னா இப்போ பாதிக்கப்பட்ட குடிநீருக்காக கெட்டுப்போன கெட்டுப்போன குடிநீருக்காக நல்ல குடிநீர் கொண்டு வந்து காரணமா இருந்தாங்க. அடுத்தது அஞ்சாமைன்னு சொல்லும்போது 1934 மகாத்மா காந்தி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அப்ப மகாத்மா காந்தி அஞ்சலை அம்மாளை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது இல்ல பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அஞ்சலை அம்மாள்னு சொல்றாங்க, எப்படியாவது காந்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கடலூர் அஞ்சலை அம்மாள் பர்தா போட்டுட்டு மகாத்மா காந்தி பார்க்கறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நீ சாதாரண ஆள் இல்லமா, யார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தென்னிந்தியாவினுடைய ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்றாரு. அஞ்சலை அம்மாள் இப்படி சம்பளம் பண்ணாங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடியவங்கள பார்த்தோம்னா இதுல தந்தை பெரியார் 1879, இவர் மூத்தவர். பெரியாரை பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஏன்னா திராவிட இயக்கத்துக்கு அவர் தான் முதல்ல இருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்த நீதி கட்சியினுடைய ஃபவுண்டர்ஸ் முன்னோடிகள்ல டி.எம். நாயர், நடேச முதலியார், பிட்டி தியாகராய செட்டியார், அவங்க குரூப்புக்கு அப்புறமா ரீப்ளேஸ் பண்ணி இவர் கையில போனதுக்கு அப்புறம் தான் திராவிட கழகமா மாறி அதுல இருந்து திமுக பிரிஞ்சு வந்து அதுல இருந்து அதிமுக பிரிஞ்சு வந்து அப்ப திராவிட இயக்கத்துக்கு முதல்ல பெரியார் நிற்கிறார். அதுல சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, இவருடைய சோசியல் ஜஸ்டிஸ் டேன்னு சொல்லி செப்டம்பர் 17 நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்து ஜாதி எதிர்ப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் நான் என்னவா பிறக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, என்னவா நான் என்னை உருவாக்குறேங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அம்பேத்கர். அம்பேத்கர் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொண்டு அடையாளப்படுத்துறாங்க. ஆனா அம்பேத்கர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமே ஒரு ரோல் மாடல். நான் என்னவா இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை, என்ன அடையிறேங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது. சாதாரண பார்த்தோம்னா ஏழை குடும்பத்தில் பிறந்து அமெரிக்காவில் போய் படிச்சு, லண்டன்ல படிச்சு, இந்திய அரசியலமைப்பை எழுதக்கூடிய அரசியலமைப்புடைய சிற்பி அப்படின்னு சொல்லி வாங்கினவர். ஆனாலும் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பார்த்தோம்னா லோக்சபா தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். 1952 தேர்தலில் முதல்ல அவர் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கிறாரு, அதன்படி தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பார்த்தோம்னா தோத்து போறாரு. அப்புறம் ராஜ்யசபால தான் வர்றாரு. நமக்கு 52 அந்த டைம்ல பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர். 54 திரும்பவும் லோக்சபாக்கு நிற்கிறாரு. பாம்பேல பார்த்தோம்னா தோத்து போறாரு. கடைசியா 1956 டிசம்பர் மாசம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அக்டோபர்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக நான் சாக மாட்டேன், என்னுடைய சொந்த மதமே எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு புத்த சமயத்துக்கு கன்வெர்ட் ஆனார். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துட்டார். இவரை ஆரம்பிச்ச அமைப்புகள் 1924 பகிஸ்கிஸ் கிட்கார்மி சபா, 1927 சமத் சம்பந்த சங்கம், 1936 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, 1942 ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார் பார்த்தா இவர் தேர்தலில் போட்டிடுவார், தோத்து போவார். அதைத்தான் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சொல்லி பேர் மாற்றதுக்காக பிளான் பண்ணுவார். பட் அதுக்குள்ள அவர் இறந்துருவார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் 57 பெயர் மாற்றப்படும். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய், எஜுகேட், அஜிடேட், இந்த மாதிரி இருக்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1ல கேட்ட கேள்வி அது. அடுத்து தீண்டாமை ஒழிப்பு, இடஒதுக்கீடு, சமநீதி, இதெல்லாம் அம்பேத்கருடைய முக்கியமான ஒண்ணு. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் ஆனாலும் காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி செய்வேன் அப்படிமாங்க.
இதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, வாழ்வில் எளிமை தூய்மை. ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தோம்னா அவருடைய பதவி விலகினதுக்கு அப்புறமா பெட்டி இருக்கு, ஒரு பெட்டி இருக்கு, பெட்டியில வந்து பார்த்தோம்னா வேட்டி சட்டை 100 ரூபாய் பணமா நம்ம இருந்திருக்கு. இவர்கிட்ட தான் கக்கன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார். சாதாரண அமைச்சர் இல்ல, உள்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அமைச்சர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல, இவர்கிட்ட ஒண்ணும் இல்ல. இவருடைய காண்டம்பரை தான் ஈரோடு ஜீவானந்தம், ஜீவானந்தம், வியாசர்பாடி ஜீவான்னு சொல்லுவோம். தாம்பரத்தில் ஒரு ஸ்கூல் திறக்க போகும்போது காமராஜர் போற வழியில இந்த ஸ்கூலை திறக்கணும்னு சொன்னதே ஜீவா தான். நான் ஜீவாவை கூப்பிட்டாருன்னு சொல்லி, ஜீவா பக்கத்துல ஸ்கூல் திறக்க போறேன்டா, காமராஜர் ஜீவா அப்படிதான் கூப்பிடுவாரு. நீ கொஞ்சம் வந்தா பரவாயில்ல, முதலமைச்சர் போய் வெயிட் பண்றாரு, ரொம்ப நேரம் வரல. எல்லாரும் சொல்றாங்க நீங்க எதுக்குங்க அவருக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு. அவரை மாதிரி ஆளெல்லாம் இருக்கிறதுனால தானே நான் முதலமைச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லுவோம். லேட்டா வர்றாரு. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு காமராஜர் கேட்கும் பொழுது, ஒரு வேட்டி தாண்டா காமராஜர் இருந்தது என்கிட்ட, அதை துவச்சு காய போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னவர் தான் அன்னைக்கு இருந்த ஜீவானந்தம், தோழர் ஜீவானந்தம். கம்யூனிஸ்ட்ல முக்கியமான ஆளு. அவ்வளவு ஏழையா வந்து வாழ்ந்திருக்கிறார். ஒரு எம்எல்ஏ ஒரு வேட்டி தான் இருக்கு, மாத்து வேட்டி இல்ல. ஸோ அப்படிப்பட்ட காலத்துல வந்து இருந்தவங்க 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய நவரட்சகன். 1954 இருந்து 63 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதுக்கப்புறமா கிங் மேக்கர், 2 பாரத பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர். லால் பகதூர் சாஸ்திரி, நேருக்கு அப்புறமா சாஸ்திரியும், சாஸ்திரிக்கு அப்புறமா இந்திரா காந்தியும் பிரதமராக்கினவர். இந்திராவுக்கு அவருக்குமே கான்ட்ரவர்சி வரும்போது ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லி தனியா காங்கிரஸ் கட்சியை நடத்தி, அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாமே வந்து கடைசியா எமர்ஜென்சி டைம்ல மனசு கேட்காம மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு இறந்து போனார், அக்டோபர் 2, 1975. இதுதான் காமராஜர். ஸோ இப்போ எல்லாத்த பத்தி பார்த்துட்டோம். இனி அவங்களுக்கு சம்பந்தமா ஒரு சில கேள்விகளை பார்த்துட்டு அடுத்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ வேலுநாச்சியாருக்கு வந்து பார்த்தோம்னா, கீழ்கண்டவற்றில் வேலுநாச்சியார் பற்றி தவறான கூற்று. இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். ராமநாதபுரம் இளவரசி தான், செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்தவங்க தான் அவங்க. அடுத்து இவருடைய கணவர் முத்துவடிகளுடைய பெரிய தேவர், சிவகங்கை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் தான் வீட்டுக்கார் பேரு, அப்பா பேரு, வீட்டுக்கார் பேரு. பொறுப்பான கேள்வியா இருக்கு. அடுத்து 1780 ஹைதர் அலி சிவகங்கை மீது படையெடுத்து வேலுநாச்சியாரை தோற்கடித்தார். இல்ல, ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணார் 1780. சையதிட்ட சொல்லி வெப்பன்லாம் கொடுக்க சொன்னாரு. 5000 குதிரைப்படை, 5000 காலப்படை கொடுத்தாரு. அப்ப இது வந்து தவறான ஒண்ணு. 3 தான் தப்பு. 4 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கை நுழைந்தார். எஸ், அது செகண்ட் மைசூர் வார் தான். அப்ப இதுல வந்து 3 மட்டும்தான் தப்பு. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் குறித்து சரியான கூற்று கேட்கிறாங்க. தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக வேலுநாச்சியார் பணிபுரிந்தார். அதாவது ஒரு அமைச்சர் ரேங்க்ல இருந்தவர் தாண்டவராயன் பிள்ளை. கரெக்ட். வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக உடையத்தேவரை பிரிட்டிஷ் படையினர் காளையார் கோயில் சண்டையில கொண்டுட்டாங்க. 1772 நடந்தது. பாஞ்சோர் அப்படிங்கிறவன் தான் கொன்னவன். அடுத்து பெரிய மருது வேலுநாச்சியார் படைத்தளபதி. பெரியவர் வந்து பார்த்தோம்னா படைத்தலைவர், சின்னவர் வந்து ஆலோசகர். மருது சகோதரர்கள் திருச்சி பிரணத்தை வெளியிட்டனர் 1801. முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக ஜாதி மதம் என்ன எந்த வேறுபாடும் எல்லாம் எல்லாரும் ஒன்னா வாங்க சொல்லி 20,000 பேரை தட்டினது மருது சகோதரர்கள். ஸோ வரலாற்றிலேயே ஒரு பெரிய சம்பவம், தரமான சம்பவம் 1801. அது கரெக்ட். அப்ப சரியான கூற்று எதுன்னு கேட்டோம்னா, நம்ம ஏதாவது தப்பு இருக்கா, இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்ப எல்லாமே சரியான ஒண்ணு. 1 2 3 4. ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால் நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார்? விருப்பாச்சி. ஸோ விருப்பாச்சியில் எப்பவும் போனோம்னா ரோடு சைடு பார்க்கலாம். நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நினைவு மண்டபம் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ விருப்பாச்சியில தான் வந்து பார்த்தோம்னா 8 ஆண்டுகள் அங்கே தான் அடைக்காலத்தில் இருந்தாங்க. 8 ஆண்டுகள் வந்து கனவுல இறந்துட்டாருன்னு சொல்லி இன்னும் வந்து பார்த்தோம்னா வருத்தப்பட்டு புளிங்கி போய் உட்காரல. அதுக்கு பழி வாங்கணுங்கிற வெறியோட பழி வாங்கி சிவகங்கை மீட்டெடுத்தாங்க வேலுநாச்சியார். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எது அவை சரியானவை கேட்கிறாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியினுடைய மகள். சிவகங்கை அரசர் செல்லமுத்து சேதுபதி கிடையாது. ஒரு குரூப் ஒரு கொஸ்டின். ராமநாதபுரம் அரசருடைய செல்லமுத்து சேதுபதியுடைய மகள். சிவகங்கை மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா வீட்டுக்காரு. ஸோ லைட்டா உல்டா பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து தவறு. அவங்க சரியானவை கேட்கிறாங்க. வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். எஸ், கூட்டணி அமைச்சு சிவகங்கை வந்து மீட்டெடுத்தாங்க. அப்ப 2 மட்டும் தான் கரெக்ட், 2 ஒன்லி. அடுத்து ஸ்டேட்மெண்ட் அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார். உருதுல கடிதம் எழுதியிருக்காரு. ஹைதர் அலியே வந்து பார்த்து அதை பார்த்து மிரண்டு போய், அவருக்கு படிக்க தெரியாது, ஆனால் படிச்சு காமிச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்து மிரண்டு போய் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துடலாம், அப்புறம் சையதிட்ட சொல்லி வெப்பன் சப்ளை எல்லாம் பண்ணலாம் சொல்லி சொல்லியிருக்கிறார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். எஸ், 2மே சரி, சரியான விளக்கம். அடுத்து கடலூர் அஞ்சலை அம்மாள். 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வேலுநாச்சியாருக்கு 15 கேள்வி பக்கம் இருக்கு. நம்முடைய கடலூர் அஞ்சலை அம்மாளுக்கு இதுவரைக்கும் 3 கேள்வி தான். இப்ப கொள்கை தலைவர் அப்படிங்கிறதுனால கேள்விகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா மேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதுல அஞ்சலை அம்மாள் அப்படின்னம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது
நீல் சத்தியாகிரகா, நீல் சிலை அகற்றம்னு சொன்னேன். 27ல அந்த போராட்டம் பண்ணாங்க. அதற்காக தான் அம்மா கண்ணோட சேர்த்தே வந்து பார்த்தோம்னா ஜெயிலில் போறாங்க. அம்மா கண்ணு 4.5 வருஷம் பார்த்தோம்னா சீர்திருத்த பள்ளியில் இருக்காங்க. அந்த கதையை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர்? அவங்க பேரே கடலூர் அஞ்சலை அம்மாள். அப்ப இது வந்து கண்ண மூடி நடிக்கலாம் கடலூர். ஆனா எக்ஸாம் கால்ல பார்க்கும்போது ஒருவேளை இங்க பிறந்திருப்பாங்களோ, அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். பட் கடலூர் தான். அடுத்து இது போன தடவை குரூப் 1 கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கொடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிளேஸ் பிஃபோர் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது வந்து பார்க்கும்போது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல சும்மா ஒரு 4 லைன் இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா அஞ்சலை அம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார். இது தேவையா அப்படின்னு இருக்கலாம். பட் ஆனா அவங்க சிறையில் இருக்கும்போது 6 மாத கர்ப்பம், வெளியில வந்து டெலிவரிக்கு அப்புறமா 15 நாள் குழந்தையோட திரும்ப ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து அம்மா கண்ணுக்கு அப்புறம் 1927ல அம்மா கண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா 9 வயசு. இந்த கர்ப்பமா இருந்தது வந்து அம்மா கண்ணு கிடையாது. இதுக்கப்புறம் ஜெயில் வீரன் சொல்லி ஜெகவீரன் வந்தது 1931ல. ஸோ அப்போ இது வந்து கரெக்ட். சென்னையில் பிறந்த அஞ்சலை அம்மாள் நீல் சிலை போராட்டத்தில் முக்கிய பங்கு. சென்னையில பிறக்கல, கடலூர்ல பிறந்தாங்க. அப்ப இது ஏற்கனவே கேட்டதுனால இது ரிப்பீட்டட் கொஸ்டினே வச்சுக்கலாம். அதாவது ஒரு சிங்கிள் லைனை கேட்கறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் குள்ள போகுது. அஞ்சலை அம்மாளின் கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை. கணவருடைய விருப்பம் இல்லாம எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட முடியும்? 2 பேருமே அவங்க வந்து கப்புள்ஸ். ஒரு சுஷேதா கிருபாலினி, ஜேபி கிருபாலினி மாதிரி இவங்களும் வந்து பார்த்தோம்னா ஒரு கப்புளாவே வந்து பார்க்கும்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப இது வந்து கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை என்பது தவறு. அப்ப 2ம் தவறு, 3ம் தவறு. அஞ்சலை அம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக 1937 முதல் 46 வரை பணியாற்றினார் என்பது தவறு. 37ல அவங்க எம்எல்ஏ, 46ல எம்எல்ஏ, 1952லயும் எம்எல்ஏ. ஆனா 37ல வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏ உள்ள போனாங்க. அப்ப அமைச்சரவை ஆரம்பிச்சாங்க. பட் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே 1939ல ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2ஆம் உலக போர்ல நம்மளை கேட்காம உள்ள சேர்த்ததுனால ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்ப தொடர்ந்து முதல் அப்படின்னு வர்றது தவறான ஒண்ணு. அப்படிப்பட்ட ஆப்ஷனே இல்லாதனால இந்த கொஸ்டின் வந்து தப்பாய் போச்சு. பிளேஸ்ட் பிஃபோர் எக்ஸ்பெக்ட் கம்ப்ளீட் வச்சுட்டாங்க. ஒருவேளை இந்த முதல் எடுத்துட்டு இப்படி போட்டிருந்தாங்கன்னா இதுல 1 and 4 ஏ தான் ஆன்சர் இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அஞ்சலை அம்மாளுக்கு 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து தந்தை பெரியார். ஸோ தந்தை பெரியார் பத்தி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் நான். நிறைய பார்த்துருப்போம் நம்ம விடுதலை போராட்டத்தில். அதுக்கப்புறம் நம்முடைய சீர்திருத்தத்தில் வந்து பார்த்தோம்னா முக்கியமான இடத்துல இருக்காரு. ஸோ பெரியாருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து பார்த்தோம்னா 13/11/1938 அதுல தர்மாமல் அம்மையார் தான் கொடுத்தாங்க. அதுக்கு தலைமை தாங்கினது வந்து பார்த்தோம்னா நீலாம்பிகை அம்மையார் வந்து தலைமை தாங்கினாங்க. இந்த கான்ஃபரன்ஸ்ல பாஸ் ரெசல்யூஷன் ஃபார் த அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் த டைட்டில் பெரியார் வாஸ் கன்ஃபர்டு ஆன் இவே ராமசாமி. என்னைய வந்து ராமசாமினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனா அப்படி வெறும் ராமசாமின்னு கூப்பிட முடியும்? இப்ப நாகர்கோவில் சிதம்பரம் பிள்ளை வந்து என்ன பண்ணாருன்னா பெரியாரும் முதல்ல கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இது அபிஷியலாவே இவங்க வந்து கன்ஃபர்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இருந்து ஒரு பெரியார் என்று அறியப்படுகிறார். ஸோ அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இது வந்து ட்ரூ, 2மே ட்ரூ, அவ்வளவுதான். அடுத்து இவே ராமசாமி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. அதுல சந்தேகமே இல்லை. அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நினைவை காக்க பாடுபட்டார். சுயமரியாதை இயக்கம் 1925 ஆரம்பிக்கிறாரு. 2 காரணம். வாவேசுவை பத்தி நான் முன்னாடி வந்து பார்த்தோம்னா லைவ்ல பேசியிருப்பேன். பிபின் சந்திரபால் வந்தாரு. வாவேசுங்கிறவர் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, என்ன மாதிரி தரமான சம்பவம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வாவேசுவை பத்தி நம்ம எப்படி எதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேரன்மாதேவி குருகுலத்துல பிராமணர்களுக்கு தனிப்பந்தி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ்துறைய ஸ்கெட்ச் போட்டு தூக்குனதே வாவேஸ் ஐயர் தான். ஸோ ஆனாலும் சேரன்மாதேவி குருகுலம் தான் நமக்கு தெரியப்படுது. அவரு லண்டன்ல இந்தியா ஹவுஸ்ல தங்கியிருந்த போது அப்படி இல்லை. ஆனா அவருடைய ஹாஸ்டல்ல சீர்திருத்தம் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. இன்னொன்று அவர் ஒரு பிராமணராக இருக்கும்போது அவரே அதை பண்ண முடியாது. அதை எதிர்த்து நம்ம தான் போராடி வாங்கணும். அப்போ 1925ல பிராமணர்களுக்கு தனிப்பந்தி அப்படிங்கிறத எதிர்த்து பெரியார் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமே பண்றாரு. அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அவர் தொடர்ந்து 6 தடவை பிளேஸ் பண்றாரு, கிடைக்கல. காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் அப்போதும் கிடைக்காத போது துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு தடியை ஊன்றி நடந்தார் பெரியார். இந்த காங்கிரஸை ஒழித்து விட்டுத்தான் மறுவேலை என்று சொன்னபடியே அது நடந்தது. 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆனா பெரியார் அப்பொழுது காங்கிரஸ் உடன் இருந்தார், காமராஜருக்கு ஆதரவா இருந்தார், காங்கிரஸ்க்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுயமரியாதை இயக்கம் 1925 2மே சரியான விளக்கம். கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவே ராமசாமி பற்றி தவறான கூற்று. வைக்கம் வீரர் 1924 வைக்கம் போராட்டம் அவர் தான் பண்றாரு. வைக்கம் வீரர் என்று இவர் அழைத்தவர் இவருடைய நண்பர் திரிவிகா தான் அழைச்சாரு. தமிழ் தென்றல் திரிவிகா தான் அழைச்சாரு. குருகுலா சிஸ்டம், குருகுல முறையை வந்து அவர் ஏத்துக்கல. அப்ப இது தவறான ஒண்ணு. He was the founder of self respect movement 1925 ஆரம்பிக்கிறார், சரியான ஒண்ணு. அக்செப்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணம் ஆதரவளிக்கிறாரு. பட் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து பார்த்தோம்னா சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அடுத்தவருடைய பத்திரிகைகள் பார்த்தோம்னா
சுயமரியாதை இயக்கத்தினுடைய அஃபீஷியல் பேப்பரு நமக்கு வந்து பார்த்தோம்னா குடியரசு. ஸோ குடியரசு அப்படிங்கிறதா முதல்ல வரும், குடியரசு. அதுக்கப்புறம் ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இதுல குடியரசு அப்படிங்கிறது 1925, இது 10th புக்லேயே இருக்கும். 1928 வந்து பார்த்தோம்னா ரிவோல்ட்டு, 33, 34, 35 வரிசையா புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை அப்படின்னு சொல்லி வரும். கடைசியா உண்மை அப்படிங்கிற பத்திரிகை இருக்கும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க சிம்பிளா. அடுத்து 1925 ஈவே ராமசாமி லெஃப்ட் த காங்கிரஸ் பிகாஸ், எதனால காங்கிரஸ் விட்டு வெளியே போனாரு? காங்கிரஸ் முழுவதுமாக பிராமண தலைவர்கள் மேலாதிக்க கீழ் இருந்தது. இவரால் காந்திய கொள்கையை பின்பற்ற முடியவில்லை. காந்திய கொள்கையை இவர் வந்து பின்பற்றினார். மகாத்மா காந்தியோட கொள்கையை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கத்தில் முழு ஈடுபாடு இருந்தார். தன்னுடைய சொந்த தோட்டத்தில் 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் தான் பெரியார். ஏன் மரத்தை வெட்டணும்? கல்லு பானையை மட்டும் உடைச்சிடக்கூடாதா? கல்லுக்கடை மறியலுக்கு பானை உடைச்சிருந்தா போயிருக்குமே, ஏன் மரத்தை வெட்டணும்? பெரியார் சொந்த தோட்டத்திலேயே மரத்தை வெட்டுறாருன்னா அப்போ பக்கத்து தோட்டக்காரர் என்ன நினைச்சிருப்பாங்க? நம்மளா உடைச்சா பானை, பெரியார் வந்தா மரமே போயிடும் அப்படின்னா ஒரு தலைவர் வந்து பார்த்தோம்னா முன்மாதிரியா இருக்கணும். ஸோ அதை வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ காந்தி பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த சேரன்மாதேவி பிரச்சனையில காந்தியை கொண்டு போயிருக்காங்க. காந்தி வந்து அதில் நான் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொன்னதுனால காந்தி மேலே கோவப்பட்டு அவர் வந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ அப்போ இவரால் காந்திய கொள்கையை பின்பற்ற முடியவில்லை என்பது தவறு. ஸோ 2 மட்டும்தான் சரி. அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர். இது அந்த இதுலயே பார்த்தோம் நம்ம, பி எஜுகேட்டட், ஆர்கனைஸ்ட், அஜிடேட்டட். கல்வி பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு அப்படின்னு சொன்னாவே டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் நமக்கு. இவர் என்ன சொல்றார்? நான் விரும்பும் மதமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். பிரெஞ்சு புரட்சி 1789 பிரெஞ்சு புரட்சி வந்து பார்த்தோம்னா பாஸ்டில் அப்படிங்கிற சிறைச்சாலை. அப்போ மகாராணியார் வந்து பார்த்தோம்னா ரொம்ப செலவு பண்ணுவாங்க, நிறைய வரி போடுறாங்க. எதிர்த்து யாராவது ஒரு கேள்வி கேட்டா பாஸ்டில் சிறைச்சாலையில போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை மக்கள் வந்து 1789 பிரான்ஸ்ல அடிச்சு உடச்சு ஆளாளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்து போய் வீட்டில் வச்சுட்டாங்க. யாராவது ஏதாவது பேசுனா பாஸ்டில போட்டுருன்னு சொன்னா, இங்க பாரு பாஸ்டில் என் வீட்லயே ஒரு சின்ன பீஸ் இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி. அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நம்ம ஆளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்தோம்னா நான் விரும்பும் மதமே இந்த 3 தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்து வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு. இது அம்பேத்கர் தான். முதல் லைனை பார்த்தோன்னே அவரு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இவருடைய மூக் நாயக் எந்த பத்திரிகை, எந்த மொழி? மராத்தி மொழியில. அதாவது பேச முடியாதவர்களுடைய மூக் நாயக் அப்படின்னா வாயில்லாதவருடைய, அவர்களுடைய வாய்ஸா இருக்கக்கூடியது, வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற மீனிங் மூக் நாயக் அப்படிங்கிறது மராத்தி பத்திரிகை. அடுத்து பகிஸ்கிஸ் ஹிட்கார்னி சபா சொன்னேன் நான் 1924. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னொரு அமைப்பை கொடுத்துருக்காங்க, சமஜ் சமதா சங்கம் 1927. இது ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதி இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமஜ் சமதா சங்கம் தொடங்கப்பட்டு? டாக்டர் B.R. அம்பேத்கர் 1927. இதுக்கப்புறம் 1936 வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி 36ல யார் ஆரம்பிச்சா? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் 1942 அடுத்த சம்பவம், who was the founder of the All India Scheduled Caste Federation, ஸோ SCF அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா 1942 ஆரம்பிக்கிறார் டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு மாத்திரம் பிளான் பண்றாரு 56ல. பட் அன்பார்ச்சுனேட்லி 56ல டிசம்பர் மாதம் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ 57ல இவருடைய சீடரான சிவராஜ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் வந்து வைக்கிறாங்க. அதை அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் 1933ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர். இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள்ல பார்க்கும்பொழுது நான் காமராஜர் வரமாட்டாருன்னு முதல்ல பிளான் பண்ணேன். சத்தியமூர்த்தியும் வரமாட்டாரு, இவங்கெல்லாம் வெடிகுண்டு வைக்க போறாங்களா? ஒன்று பார்த்தசாரதி இருக்கணும், அனந்த கிருஷ்ணா இருக்கணும். ஸோ பார்த்தசாரதின்னு சொல்லி நான் போட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா காமராஜர் தான். இது வந்து பார்த்தோம்னா ஒரு பொய் கேஸு. இந்த கேஸ்ல இருந்து காமராஜரை காப்பாற்ற சொல்லி வெளியே கொண்டு வர சொல்லி மகாத்மா காந்தி TSS ராஜன் கிட்ட சொல்றாரு. TSS ராஜன் வக்கீலாக ஜார்ஜ் ஜோசப் வந்து என்கேஜ் பண்றாரு. மதுரையில ரோசாபுதுரையா இருக்கக்கூடியவர். அந்த ஜார்ஜ் ஜோசப்பும் அவருடைய மனைவியான சூசன்னாவும் காமராஜருடைய வளர்ப்பு தாய் தந்தையாகவே விளங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய பேராசிரியர் வெங்கடேசன் புக்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ காமராஜர் தான் அது. அடுத்து காமராஜரை பற்றிய பின்வரும் கூட்டணி எது சரியானது? காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. ஸோ குருநாதர் 1943 அலிப்பூர் சிறையில் இருக்கும்போது இறந்துடுவார். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா நமக்கு சத்தியமூர்த்தி மாதிரி தான் காமராஜர் சிறையில் இருப்பாரு. இவங்கெல்லாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ஈடுபட்டு சிறையில் இருப்பாங்க. ஸோ சத்தியமூர்த்தி 1937 முதலமைச்சர் ஆக வேண்டியவர். ஆனால் அன்னைக்கு முதலமைச்சரான ராஜகோபாலாச்சாரி. அப்போ
குருநாதர் சத்தியமூர்த்தி ஆக வேண்டிய அந்த போஸ்ட் 1952 ராஜகோபாலாச்சாரி சிஎம் ஆகிறாரு. அவருடைய குருநாதரையும் முதலமைச்சராக விடல, இவரையும் முதலமைச்சராக விடல. கடைசியில் 54 தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. காமராஜர் முதலமைச்சர் ஆனாரு. ராஜாஜி கோச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. அப்ப 1937 he was selected to the legislature from சேலம். சேலத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படல, சாத்தூர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் 37. அதுக்கப்புறம் 1952 அவர் சட்டமன்ற தேர்தலில் நிக்கல காமராஜர். ஸ்ரீவில்லிபுத்தூர் லோக்சபா தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு. 54 முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னோன்னே, ஏற்கனவே 52 முதலமைச்சர் யாரு? ராஜகோபாலாச்சாரி. ராஜகோபாலாச்சாரி எம்எல்ஏக்கு நிக்கல, எம்எல்சியா வர்றாரு. அதனால அண்ணா பெரியார் எல்லாருமே கொல்லைப்புறத்து வழியாக வந்தவர், நீங்க வந்து எம்எல்சி ஆயிட்டீங்க, எம்எல்ஏ ஆகல அப்படிலாம் சொல்லும் பொழுது காமராஜர் 54 நீங்களும் எம்எல்சி ஆகிறீங்கன்னு கேட்ட உடனே, இல்ல நான் எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆகிறேன் அப்படிங்கிறாரு. சரி, நமக்கு வேண்டிய தொகுதியில் நின்னுங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னோடனே கம்யூனிஸ்டோட கோட்டை குடியாத்தத்தில் நிற்கிறாரு. 54 குடியாத்தத்தில் நின்று தான் அவர் வந்து ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து முதலமைச்சர் வந்து கன்டினியூ பண்றாரு. ஆனா அதே காமராஜர் 1967 தன்னுடைய சொந்த தொகுதியான விருதுநகர்லேயே தோற்கடிக்கப்பட்டார். 1967 நடந்தது. குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. எஸ், குந்தா பைக்காரா அதெல்லாம் இவர் வந்து உருவாக்கினதா. ஸோ 2வது மட்டும் தவறு, 1 and 3 இஸ் கரெக்ட். 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எங்க இருந்தாரு? வேலூர் ஜெயிலில் இருந்தார். ஸோ வேலூர் ஜெயில இருந்தே விருதுநகருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படியெல்லாம் ஜெயிச்சவர் தான் 67 சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டார். அடுத்து 52 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. ஆப்ஷன்ல விருதுநகர் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் கரெக்ட். ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம்? ஸோ வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவது யார் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு. அச்சம் என்பது மலைமையால் வரும், கண்ணதாசன் எழுதுறது. எம்ஜிஆருக்கு பொருந்தோம். எம்ஜிஆர் இன்னைக்கு அழியா போரோட இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சத்துணவு திட்டம் 1982 புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடது. அதே மாதிரி காமராஜர் பார்த்தோம்னா மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதா ஃபேமஸான ஒன்று. 1956 வந்து காமராஜர் வந்து லான்ச் பண்ணது. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இடஒதுக்கீடுக்கு ஒரு ஆதரவு தந்ததுனால காமராஜர் நீங்களே ஆதரிக்கலாமான்னு கேட்ட பொழுது அப்போ ஒரு இந்த டைலாக் வந்து சொன்னதா சொல்லப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷனை ரீடைன் பண்ண வச்சது காமராஜர் தான். முக்கியமா அவர் தான் நேரிட்டு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர வச்சாரு. போராட்டம் பண்ணது பெரியார் அண்ணா, ஆனா கொண்டு வர வச்சது காமராஜர் தான். How many years காமராஜர் served as CM? 9 ஆண்டுகள் வந்து பார்த்தோம்னா முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ கொள்கை தலைவர்களுக்கு சில கேள்விகள் சாம்பிள் மட்டும் பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். எந்த ஆஸ்பெக்ட்ல போனாலும் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து டைட்டாக வச்சிருப்போம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.